தேவனுடைய வார்த்தைக்கு மகிமை உண்டாவதாக. பிதாவாகிய தேவனுக்கு, குமாரனாகிய இயேசுவுக்கு, பரிசுத்த ஆவியானவராகிய தேவனுக்கு நாம் துதியையும் கனத்தையும் மகிமையையும் செலுத்துவோமாக. பிரியமானவர்களே, ஒரு வார்த்தை சொல்லும் என்ற அருமையான வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை நீங்கள் கவனித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். சத்தியம் பல்கலைக்கழகத்தின் சார்பாக நடத்தப்படுகின்றதான இந்த வேத ஆராய்ச்சியானது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். தொடர்ந்து உங்கள் குடும்பத்தாரையும், உங்களுடைய நண்பர்களையும், உங்களுடைய சபை மக்களையும் இப்படிப்பட்டதான நிகழ்ச்சிகளை கவனிக்க சொல்லுவீர்களா? அது அவர்களுக்கும் ஆசீர்வாதமாக மாறட்டுமே. தேவனுக்கு மகிமையுண்டாக தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கப் போகின்றோம். இந்த நாளிலே குறிப்பாக தாளந்துகளை குறித்த இரகசியத்தை நாம் வேதத்திலே ஆராயப் போகின்றோம். பல இடங்களிலே தாளந்துகளை குறித்ததான வசனங்கள் புதிய ஏற்பாட்டிலே காணப்பட்டாலும் மத்தேயு 25வது அதிகாரத்திலே தாளந்துகளை குறித்த ஒரு காரியத்தை தேவன் அங்கு இயேசு விளக்கி பேசுகின்றார். மத்தேயு 25:14 முதல் வாசிக்க கேட்கும் பொழுது அங்கு பரலோக ராஜ்யத்தை ஒரு பிரதேசத்திற்கு வியாபாரம் செய்ய போகிற, பிரயாணமாய் போகிற ஒரு மனிதனோடு கூட ஒப்பிட்டு அவன் தன்னுடைய ஊழியக்காரரை அழைத்து அவர்கள் கையிலே தாளந்துகளை கொடுத்து அந்த தாளந்துகளை போய் உபயோகப்படுத்தி வியாபாரங்களை செய்து இன்னுமாய் சம்பாதிக்கும்படியாக, லாபங்களை கொண்டு வரும்படியாக அவன் பணிக்கின்றான். ஒருவருக்கு 5 தாளந்துகள் கொடுக்கப்படுகிறது. இன்னும் ஒருவருக்கு 2 தாளந்துகள் கொடுக்கப்படுகின்றது. இன்னும் ஒருவருக்கு 1 தாளந்து கொடுக்கப்படுகிறது. அவர்கள் போய் ஒவ்வொருவரும் வியாபாரம் செய்யும் பொழுது 5 தாளந்தை பெற்றவர்கள் இன்னும் ஒரு 5 தாளந்தை அவன் சம்பாதித்ததாக அங்கு சொல்லப்படுகிறது. சம்பாதித்ததான 5 தாளந்தை எடுத்து அவன் தன் எஜமானிடத்திலே திரும்பி வந்தபோது கொடுத்த பொழுது அவருடைய எஜமானன் என்ன சொல்லுவதாக அங்கு எழுதப்பட்டிருக்கிறது? நல்லது, உண்மையும் உத்தமமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே நீ உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக நான் வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி என்றான். 5 தாளந்துகளை வாங்கி சென்றவன் இன்னும் 5 தாளந்துகளை அங்கு சம்பாதித்து கொண்டு வருகிறான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய். அப்போ 5 100%, இன்னும் 5 மாற்றுகிறது கொஞ்சம்தான் ஆண்டவருடைய பார்வையிலே. இது ஒரு வித்தியாசமான கணக்கல்லவா? அடுத்தபடியாக 2 தாளந்துகளை எடுத்து சென்றவன் இன்னும் 2 தாளந்துகளை சம்பாதித்து கொண்டு வரும்போது அவனிடத்திலே ஆண்டவர் அதே காரியத்தை சொல்லுகிறார். நீ கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக நான் வைப்பேன். 2 தாளந்துகளை வாங்கி சென்றவன் 100% ப்ராஃபிட், இன்னும் 2 தாளந்துகளை கொண்டு வருகிறான். ஆனால் ஆண்டவருடைய பார்வையிலே அது கொஞ்சமாக இருக்கிறது. நாம் யோசிக்க வேண்டும். ஆனால் 1 தாளந்தை வாங்கி சென்றவன் அதை உபயோகப்படுத்தவில்லை, வேலை செய்யவில்லை,
வியாபாரத்தை பெருக்கவில்லை, இன்னும் ஒரு தாலந்தையும் சம்பாதிக்கவில்லை. மாறாக அவன் சென்று அதை நிலத்தில் புதைத்து வைத்தேன் என்று சொல்லி எஜமான் திரும்பி வந்த உடனே அதை அப்படியே கொண்டு வந்து அவனிடத்திலே காண்பிக்கின்றான். கவனிக்க வேண்டும். இப்போது ஆண்டவர் எஜமான் கோபப்பட்டு அவனை பார்த்து சத்தமிடுவது மாத்திரமல்ல, அவனை கண்டிப்பது மாத்திரமல்ல, முடிவிலே அவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள் என்று சொல்லுகின்றான். இந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையோடு கூட நாம் ஒப்பிட்டு பார்ப்போமா? ஒரு தாளந்தை வாங்கினவன் அவனுடைய ஆவி ஆத்மா சரீரத்திலே காணப்பட்ட பிரச்சனைகளினாலே அந்த தாளந்தை புதைத்து வைத்ததை நாம் பார்க்கின்றோம். அவருடைய இருதயத்தின் எண்ணம் என்ன? ஆண்டவனை குறித்து, எஜமானனை குறித்து அவனுக்கு தவறான எண்ணம் இருந்தபடியினாலேதான் தாளந்தை உபயோகப்படுத்த முடியவில்லை. என்ன ஆழமான காரியம், கவனியுங்கள். என்ன தவறான எண்ணம்? நீ விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர், நீ தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவர், நீ ஒரு கடினமான மனுஷன். வாட் a misunderstanding about his master. அவனுடைய எஜமானனை குறித்து, அந்த எஜமானனுடைய வார்த்தைகளை குறித்து, அந்த எஜமானன் கொடுத்ததான தாளந்துகளை குறித்து இவன் எவ்வளவு தவறா புரிஞ்சு வச்சிருக்கிறான். இன்றைக்கும் நம்முடைய எஜமானனாகிய இயேசுவை குறித்து, நம்முடைய எஜமானனுடைய வார்த்தைகள் வேதத்தை குறித்து, நம்முடைய எஜமானனுடைய அவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான கிருபைகளை தாளந்துகளை குறித்து தவறான எண்ணம் நம்மிடத்தில் காணப்படவில்லையா? இது என்ன சும்மா பைபிள் தானே, இதை படித்தா என்ன படிக்காட்டி என்ன, எதுக்காக இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்கிறாங்க? இதெல்லாம் எதுக்கு தேவைதானா? அதெல்லாம் தேவையில்லை. ஏதோ என்னால் முடிஞ்சால் எப்பயாவது ஒரு சங்கீதத்தை படிப்பேன், முடிஞ்சால் சரி, முடியலைனாலும் பரவாயில்லை. தேவனுடைய வார்த்தை தானே மிகப்பெரிய தாளந்து. நம்மிடத்திலே கொடுக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையாகிய தாளந்த புதைத்து வைக்கிறோமே, அசட்டை பண்ணுகிறோமே. ஒரு தாளந்தை புதைத்து வைத்த மனிதனைப் போல நாம் இல்லையா? யோசித்து பார்க்க வேண்டும். இரண்டாவதாக அவனுடைய வார்த்தைகள், அந்த ஆண்டவனை குறித்த தவறுதலான வார்த்தைகளை அவன் உபயோகப்படுத்துகிறான். கடினமான மனுஷன் அல்ல, யோசிக்க வேண்டும். நம்முடைய தெய்வத்தை நாம் எப்படி பார்க்கின்றோம்? அல்ல, யோசித்து பாருங்கள். சில சமயம் ஜெபம் பண்ணுகிறோம், அந்த ஜெபங்கள் உடனடியாக கேட்கப்படுவதில்லை. நாம் கேட்கிறதை உடனே ஆண்டவர் கொடுக்கிறதல்ல. உடனே என்ன சொல்லுகிறோம்? ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்க மாட்டேங்கிறார், அவருக்கு கண் இல்லை, காது இல்லை. நல்லா யோசித்து பாருங்கள். ஆண்டவரை கடினமுள்ளவராக நாம் பார்க்கின்றோம். சில சமயம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே சோதனைகளை அனுமதிக்கிறார். அந்த சோதனைகளின் முடிவிலே நமக்குள்ளாய் பொறுமை உண்டாக வேண்டும், ஆவிக்குரிய கனிகள் உண்டாக வேண்டும் என்று ஆண்டவர் அவர்களை அனுமதிக்கிறார். அந்த சோதனைகளின் முடிவிலே நமக்கு ஆசீர்வாதங்களே அவர் காத்திருக்கிறார். ஆனால் சோதனை வந்தவுடனே முறுமுறுக்கின்றோம், குறை சொல்லுகின்றோம், புலம்புகின்றோம். எனக்கு ஏன் இந்த சோதனை வந்தது ஆண்டவரே, எனக்கு ஏன் ஆண்டவரே இந்த சோதனையை கொடுத்தீர்? அழுகிறது இல்லையா? புலம்புகிறது இல்லையா? ஆண்டவரை கடினமானவராக நம்முடைய செயல்களிலே நாம் நிரூபிப்பது இல்லையா? ஒரு தாளந்து பெற்றவிடத்திலே தவறான எண்ணங்கள் இருந்தது, எஜமானனை குறித்தும், எஜமான் கொடுத்த தாளந்தை குறித்தும். இரண்டாவது, தவறான வார்த்தைகள் இருந்தது, அறிக்கைகள் இருந்தது. மூன்றாவதாக, தவறான செய்கைகள் இருந்தன. அந்த தாளந்தை கொண்டு போய் அப்படியே மண்ணை தோண்டி நிலத்தில் போச்சு வச்சுட்டான். அப்போ எஜமான் சொல்கிறான், அட்லீஸ்ட் நீ இதை போய் காசுக்காரர் கையில் கொடுத்து வச்சுருந்தா கூட
எனக்கு வட்டியாவது வந்திருக்கணுமே. அங்கே வட்டியானது முக்கியத்துவப்படவில்லை. ஆண்டவர் வட்டியை எதிர்பார்க்கவில்லை. கவனிக்க வேண்டும். அங்கு அந்த உபயோகப்படுத்தப்படுகிறதான் முக்கியம். நீ அதை போய் காசுக்கார இடத்துல வைத்திருந்தால் அதை எனக்கு வட்டியாவது வந்திருக்குமே. இப்போ அந்த வட்டியும் வராமல் நீ கெடுத்து அதை மண்ணில் நீ புதைத்து வைத்து விட்டாயே என்ற தெய்வத்தினுடைய ஆதங்கம் நமக்கு விளங்க வேண்டும். நமக்கு கொடுத்த கிருபைகளை வேற யாருக்காவது கொடுத்திருந்தாலாவது அவர்கள் இன்னும் ஆண்டவருக்கு பிரயோஜனமாக இருந்திருப்பார்கள். நமக்கு தேவன் கொடுத்த தாளந்துகளை வேறு யாருக்காவது கொடுத்திருந்தால் கூட அவர்கள் இன்னுமாய் ஆண்டவரை மகிமைப்படுத்தி உபயோகப்படுத்தி இருந்திருப்பார்கள். நமக்கு கொடுத்த தாளந்துகளை இன்னொருத்தருக்கு கொடுத்திருந்தால் அவர் அதை போய் மற்ற ஆத்துமாக்களை ஆதாயமனை உபயோகப்படுத்தி இருப்பார். ஊழியர்களாகிய நாம் எத்தனை ஆத்துமாக்களை சந்திக்கின்றோம்? ஒரு நாளைக்கு ஒரு ஆத்துமாவதை சந்திக்கிறோமா? ஒருவருக்காவது சரியான சத்தியம் சொல்லுகிறோமா? ஒரு வாரத்திற்கு 5 ஆத்துமாக்களை சந்தித்து அதில் ஒரு 2-3 பேர்களை கூட நாம் சபைக்கு கொண்டு வந்திருந்தோம் என்றால் ஒரு மாதத்திற்கு ஒரு 10-12, ஒரு வருடத்திற்கு ஒரு 100-120 கிடைத்திருக்கலாம் அல்லவா? இதுதானே சத்தியம். இப்படிப்பட்டதான சத்தியத்தை பேசுகிறபடியினாலே தவறாய் புரிந்து கொண்டால் நாம் என்ன செய்ய முடியும்? தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளை நாம் உபயோகப்படுத்த வேண்டும். அதற்காகத்தானே கொடுத்திருக்கிறார். தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். நாம் ரட்சிக்கப்பட்டால் போதுமா? நம்முடைய குடும்பத்தார் ரட்சிக்கப்பட வேண்டாமா? நம்முடைய உற்றார் உறவினர்கள் ரட்சிக்கப்பட வேண்டாமா? நம்முடைய சொந்தக்காரர்கள் ரட்சிக்கப்பட வேண்டாமா? அதற்குரிய சத்தியங்களை முறைப்படி கற்றுக்கொண்டு அதை போய் அவர்களுக்கு சொல்ல வேண்டாமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, அதெல்லாம் என்னால் முடியாது, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். எப்படி சொல்லலாம்? பிறக்கும்போதே எல்லாத்தையும் கற்றுக்கொண்டு தான் பிறந்தோமா? பிறக்கும்போதே எல்லா விதமான வேலைகளை செய்யத்தான் நம்ம செய்ய கற்றுக்கொண்டு தான் பிறந்தோமா? எந்த ஒரு காரியம் ஈவன் கடினமாக இருந்தால் கூட அதை போய் நாம் கற்றுக்கொள்வதில்லை, செய்வதற்கு நம்ம பழக்கப்படுத்திக் கொள்வதில்லை. உலக பிரகாரமான காரியங்களிலே இவ்வளவு விவரமாக இவ்வளவு ஞானமாக இருக்கும் பொழுது தெய்வத்தினுடைய காரியங்கள்ல அலட்சியம், சோர்வு, அசட்டை, பிடிவாதம், ஏனோ தானோ என்ற சுபாவம். பிரியமானவர்களே, இவைகளெல்லாம் சாபத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வரும், ஆசீர்வாதங்களை கொண்டு வராது. தேவனுக்காக வாழ உண்மையாய் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, இதைத்தான் சத்தியம் பல்கலைக்கழகம் செய்கிறது, இதைத்தான் சொல்லுகிறது. சத்தியம் பல்கலைக்கழகம் இதற்காகத்தான் சத்திய வேதத்தை மோட்டிவேட் பண்ணி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் வேதம் முக்கியத்துவப்படுத்தப்பட வேண்டும், வேதத்தின்படி நாம் நடக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். அதற்காக நாங்கள் பூரணமானவர்கள் அல்ல. அதே சமயத்திலே எங்களை பற்றி யாராவது தவறாக பேசினால் அவர்களும் பூரணமானவர்கள் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். Nobody is perfect. We are trying to be perfect. ஒருவரும் பூரணமானவர்கள் அல்ல. ஆனால் பூரணமாவதற்கு நாம் முயற்சிகளை செய்கின்றோம். தேவன் கிருபை தருகிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது அல்லவா? யோசித்து பாருங்க. அதுவே எவ்வளவு பெரிய தாளந்து. டெய்லி ஒரு சங்கீதத்தை படிச்சுட்டு ஒரு அதிகாரத்தை படிச்சுட்டு அப்படி மூடி வச்சிடணும்னு பைபிள் எங்கே சொல்லி இருக்கிறது? யோசித்து பாருங்க. ஏசாயா 34:16 என்ன சொல்லுகிறது வசனம்? கர்த்தருடைய வேதத்திலே தேடி வாசியுங்கள். வாசிக்கிறோம், தேடி வாசிக்கிறோமா? என்னத்தை தேடுறது? பணத்தை அல்ல, பொருளை அல்ல, வாக்குத்தத்தத்தை அல்ல, எனக்கு என்ன கிடைக்கும் என்று தேடுகிறதல்ல. வேதம் தான் தெய்வம், தெய்வம் தான் வேதம். தெய்வத்தை தேடுகிறோமா? இயேசுவை தேடுகிறோமா? ஆவியானவரை அறிந்து கொள்ள தேடுகிறோமா? பிதாவை அறிந்து கொள்ள தேடுகிறோமா? இல்லாவிட்டால் வேதம் எதற்கு நம்ம இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது? எதுக்காக வைத்திருக்கிறோம் பைபிளை? தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் பிரியமானவர்களே. வேதத்தை நாம் நேசிக்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையினாலே நான் பேசுகின்றேன். ஒரு முஸ்லீமாக பிறந்து 1969 இந்த வார்த்தை தான் என்னை மாற்றினது. 35 வருடங்களுக்கு மேலாக இந்த வார்த்தைக்குத்தான் ஊழியக்காரனாக இருக்கின்றதான ஒரு கிருபையை தெய்வம் அனுபவிக்க கொடுத்து வந்திருக்கின்றார்.
ரூபாய் கொடுத்து நான் வேதத்தை வாங்கி ஒரு நாளைக்கு 40 அதிகாரங்கள், ஒரு மாதத்தில் 1189 அதிகாரங்களை ஆராய்கின்றதான கிருபையையும் தேவன் தாமே என் வாழ்க்கையிலே கூட்டி கொடுத்தார். இன்றைக்கும் வேதாமத்தின் ஆழமான ரகசியங்களை வெளிப்பாடுகளாக பெற்றுக்கொள்ள முடிகிறது என்றால் அதற்கு தேவ கிருபை, தெய்வத்தினுடைய வார்த்தையை வாஞ்சித்து நேசித்து அதை உபயோகப்படுத்த வேண்டுமே என்றதான ஆதங்கம். ஆகவே வேதத்தை நேசிக்க வேண்டும். பைபிளை எடுக்கிறதே கஷ்டமா இருக்கு பிரதர். ஐயோ, எந்த நேரமும் பைபிள் தானா, சங்கடமா இருக்கு சிஸ்டர், இப்படியே பேசிக்கொண்டிருந்தால் எப்படி? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளில் கூட பெரும்பான்மையான இடங்கள்ல வசனங்களை முழுமையாக போதிப்பதை விட்டுவிட்டு திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனியில ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில என்ன வேணும், ஒரு குடும்பத்தில் என்ன வேணும், ஒரு பிள்ளைகளை வளர்க்கிறதுல என்ன வேணும், இது போன்ற காரியங்கள் எல்லாம் வேத ஆலோசனைகளை கொடுக்காம நான் அங்க போனேன், நான் இங்க போனேன், அது அப்படி நடந்தது, இது இப்படி நடந்தது. பிரியமான, யோசித்து பாருங்க. வேதத்தை உபயோகப்படுத்தி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்வதற்கு தேவையான சத்தியங்களை ஜனங்களுக்கு வாரத்திற்கு ஒரு முறையாவது கொடுக்கிற ஒரு சந்தர்ப்பம் வரும் பொழுது அந்த தாளந்தை எவ்வளவா நம்ம அசட்டை பண்ணுகிறோம் பிரியமானவர்களே. நியாயத்தீர்ப்புல தேவன் இதெல்லாம் கணக்கு கேட்பார் தானே. இதுல இருந்து நீங்க தப்புவிக்கணும் என்பதற்காகத்தானே நீங்க வேதத்தை நல்ல தேடுங்க, தியானம் பண்ணுங்க, ஆராயுங்கள் என்று சொல்லுகிறோம். சங்கீதம் 1 நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் மனப்பாடமா சொல்ல வச்சிருக்கிறோம். அர்த்தம் புரியுதா? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனி கொடுக்கிற இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எங்க வாய்க்குது? நம்முடைய வாழ்க்கையில எங்க வாய்க்குது? ஏன் செய்கிற காரியங்கள் வாய்க்க மாட்டேன் என்கிறது? ரெண்டையும் நீங்க கூட்டினாலும் 4 தான் வரணும், நான் பெருக்கினாலும் 4 தான் வரணும். ரெண்டையும் கூட்டும் போது பெருக்கும் போது அங்க 3 வந்தாலும் 5 வந்தாலும் தப்பு தானே. இதான் வேதாகம கணக்கு. பிரியமாயிருந்து தியானம் பண்ணா செய்வதெல்லாம் வாய்க்கும். நல்லா கவனிக்க வேண்டும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில வேதத்தை நேசிப்பது என்பது மிக அவசியம். வேதத்தை தியானம் என்பது இன்னும் அவசியம். இது ஏதோ ஒரு தியாலஜி படிக்கிறதல்ல, ஒரு பட்டம் வாங்குகிறதல்ல. பட்டங்களை வைத்துக்கொண்டு பரலோகம் போக முடியுமா பிரியமானவர்களே? உலக பிரகாரமாக எவ்வளவு பெரிய பட்டங்களை வாங்கினாலும் அல்லது சத்தியம் பல்கலைக்கழகத்திலே நீங்க பெரிய PhD முடிச்சாலும் அதை வைத்துக்கொண்டு பரலோகம் நீங்கள் போக முடியும் என்று நாங்கள் ஒருபோது நம்பினதில்லை, அப்படி சொல்லுகிறதும் அல்ல. ஆனால் முறையாக எதையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்டதான டிகிரி, மாஸ்டர் டிகிரி, PhD போன்ற காரியங்களை வைத்து ஜனங்களுக்கு ஒரு சிலபஸ், ஒரு சிஸ்டம், ஒரு ப்ரோக்ராம், ஒரு சப்ஜெக்டுகளை சொல்லிக் கொடுக்கின்றோம். ஒரு முறை வேண்டும் அல்லவா? ஆனால் வேதத்தை தேடுவதும் வேதத்தை தியானம் பண்ணுவதும் வேதத்தை ஆராய்வதும் தான் நம்முடைய வாழ்க்கையில் அவசியம் பிரியமானவர்களே. ஆகவே வேதம் என்ற ஒரு பெரிய தாளம் தான் நாம் உபயோகப்படுத்த வேண்டும். அந்த ஒரு தாளந்து பெற்றவனுடைய ஆத்மாவில் எண்ணங்கள் சரியில்லை, தவறான எண்ணம், வார்த்தைகள் சரியில்லை, ஆவி சரியில்லை, கிரியைகள் போய் புதைத்து வைக்கிறதான கிரியைகள் சரியல்ல. அவனுடைய பிரச்சனைகள் 3 பிரியமானவர்களே. ஒன்று, அந்த வசனங்கள்ல 25 மத்தேயு 26 சொல்லியிருக்கு பாருங்க. அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே. அப்ப அவனுடைய முதல் பிரச்சனை என்ன, குறை என்ன? பொல்லாதவன், விக்கெட், பொல்லாதவன். 2வது, சோம்பலுமான, சோம்பேறி, ஆண்டவருடைய காரியங்களில் குறை வைக்கிறது, ஆண்டவருடைய வேதத்தில் குறை வைக்கிறது, ஆண்டவருடைய ஊழியங்களில் குறை வைக்கிறது.
ஒரு நாளைக்கு உலக பிரகாரமாக ஒரு 8 மணி நேரமாவது நம்ம வேலைக்கு போகணும் அல்லவா? அது ரொம்ப மினிமம். ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணும்போது 10 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை செய்ய வேண்டி இருக்கிறது. அதுக்கு குறைவால் வேலை செய்தால் அன்றைக்கு சம்பளம் கிடைக்காது. உலகத்துக்காக ஒரு கம்பெனியில் ஒரு கவர்மெண்டில் 8 மணி நேரம் வேலை செய்ய தெரிகிறது அல்லவா? ஊழியன் என்று பேரை வைத்துக்கொண்டு ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் நம்ம வேலைகளை செய்து மண்டே டு சாட்டர்டே அதிகமாக தூங்கினோம் என்றால், அதிகமாக வீட்டில் இருந்தால், உலகத்துக்காக 8 மணி வேலை செய்கிற போது தெய்வத்துக்காக 1 மணி நேரம் கூட்டி 9 மணி நேரம் வேலை செய்ய முடியாதா? ஒரு 3 மணி நேரம் நல்ல வேதத்தை ஆராய்ச்சி செய்கிறது, ஒரு 3 மணி நேரம் நல்ல ஜபம் பண்ணுறது, ஒரு 3 மணி நேரம் சாயந்தரம் புறப்பட்டு போய் பகலில் புறப்பட்டு போய் ஒரு ஆத்துமாவை, தெருவில் இருக்கிறவங்களை, ஆங்காங்கே இருக்கிறவங்களை ஒரு ஆத்துமாவை சந்திக்கிறது, சத்தியத்தை சொல்றது. சபை வளரும் அல்லவா? ஊழியங்கள் வளரும் அல்லவா? அஃப்கோர்ஸ் இதை செய்கிற எவ்வளோ உண்மையான ஊழியக்காரர்கள் உலகமெங்கிலும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் பெரும்பான்மையாருடைய வாழ்க்கையில் ஊழியம் என்றால் சண்டே மார்னிங் பிரீச்சிங் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். ஊழியம் என்றால் ஒருத்தர் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறதான் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். பவுல் நிருபங்களில் எழுதும்போது, உங்களுக்குள் கிறிஸ்து உருவாவதற்கு நான் கற்ப வேதனைப்படுகிறேன் என்கிறார். ஒரு மனிதனுக்குள்ள கிறிஸ்து உருவாவதற்கு நாம் எவ்வளவாக வேதனைப்பட வேண்டும். கற்ப வேதனை, வேதனையிலே கடுமையான வேதனையிலே சரியான வழி என்ன? கர்ப்ப வேதனை. இரவும் பகலுமாக கடந்த 3 வருடம் நான் கண்ணீரோடு உங்களுக்கு போதித்து வந்ததை நீங்க மறந்துடாதீங்கன்னு சொல்லி பவுல் எழுதுகிறார். அப்ப எவ்வளோ பேருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கவில்லை, நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அப்ப தேவன் நம்மளை ஊழியங்களுக்கு தெரிஞ்செடுத்திருக்கும் போது, அது எந்த ஊழியமாகவே இருக்கட்டுமே, சிறிய ஊழியமாக இருக்கட்டுமே, இங்கே 5 தாலந்து 2 தாலந்து இல்லையே, 1 தாலந்து தானே, அதை எவ்வளோ உண்மையாக உத்தரவாதத்தோடு நாம் கவனமாய் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. இல்லாவிட்டால் நியாயத்தீர்ப்பில் ஆண்டவர் கணக்கு கேட்கும் போகும்போது எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? இதைத்தான் சத்தியம் பல்கலைக்கழகம் எச்சரிக்கிறது. இதைத்தான் சத்தியம் பல்கலைக்கழகம் கண்டிப்பாய் பேசுகிறது. இது தவறா? இது கள்ள உபதேசமா? நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இது உங்களுக்கு மாத்திரமல்லவே, போதிக்கின்ற எனக்கும் இதுதானே. நானும் இதில் தப்ப முடியாதே. தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளை நான் புதைத்து வைத்து விட்டால் நான் மாத்திரம் தப்ப முடியுமா? இல்லையே. வேதம் எல்லாருக்கும் பொதுவானதானே. ஆப்பிரிக்காவில் இன்னும் எத்தனையோ நாடுகளில் தங்களுடைய தாய் பாஷையில், தாய் மொழியில் வேதம் இல்லாததுனால, மொழிபெயர்க்கப்படாதனால எவ்வளோ ஆண்டவருடைய பிள்ளைகள் தங்களுடைய தாய்மொழியில் வேதம் மொழிபெயர்க்கப்படலேன்னு சொல்லி அதை எப்பயாவது தாய்மொழியில் படிப்போமான்னு சொல்லி அப்படியே ஏங்கி ஏங்கி செத்து போனவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஆண்டவர் கிருபையாக நம்முடைய தாய்மொழியில் எவ்வளோ விதவிதமான வேதத்தை நம்ம கொடுத்துக்கிறாரே. உலக பிரகாரமாக தைத்த இன்னைக்கு அநேகர் முக்கியத்துவப்படுத்துகிறார். ஆண்டவருக்கு கொடுக்கிறதுனால நம்ம குறைந்து போறதில்ல, நிச்சயமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆனால் தைத்த தசமாத்தை முக்கியத்துவப்படுத்துகிற அதே நேரத்தில் ஏங்க ஒரு நாளைக்கு பணத்தில் மாத்திரம்தான் தைத்தா? நேரத்தில் தைத்து கொடுக்கப்படாதா? ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் ஆண்டவர் கொடுத்துக்கிறாரு. 10ல் 1 எவ்வளவு? ஒரு 2.5 மணி நேரம். அடா அட்லீஸ்ட் 2 மணி நேரம். அடா அதை விடுங்க, அட்லீஸ்ட் 1 மணி நேரம். 1 மணி நேரமாவது கர்த்தருக்கு கொடுக்க முடியலையா? பிரியமானவர்களே, தெய்வத்தினுடைய காரியங்களில் அலட்சியமாக நாம் இருக்கக்கூடாது, அசம்பந்தமாக நாம் இருக்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தையை, அது நமக்கு சொத்து. தேவன் எழுதி கொடுத்திருக்கிற உயில். பரலோகத்தில் நமக்கு என்னென்னலாம் ஆசீர்வாதங்கள் இருக்கு, சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, கிரீடம் இருக்கு, வஸ்திரம் இருக்கு, சிங்காசனம் இருக்கு, செங்கோல் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு என்பவருடைய சொத்துக்களை தேவன் உயிலா எழுதி கொடுத்துக்கிறாரு. இந்த உயிலை படிக்கிறதும் இல்லை, இந்த உயிலை பற்றி யோசிக்கிறதும் இல்லை, இந்த உயிலை ஆராயறதும் இல்லை. கெட்ட சொப்பனை வந்தால் தலைமாட்டில் வச்சுக்கிறோம்.
எப்போ பார்த்தாலும் பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து அதை வாக்குத்தத்தமாக பிரசங்கம் பண்ணுகிறோம், கேலண்டர்களாக அடித்து வீட்டில் தொங்க விட்டுக்கிறோம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்டதான பாரம்பரியமான எண்ணங்களும் வார்த்தைகளும் பழக்க வழக்கங்களும் நம்மை விட்டு ஒழிக்கப்பட ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். வேதத்திற்காக நாம் எழும்ப வேண்டும். வேதத்தை நாம் வைராக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்துக்களும் முஸ்லீம்களும் அந்த நண்பர்கள் தங்களுடைய வேதங்களை எவ்வளவு வைராக்கியமா அவர்கள் உயர்த்துகிறார்கள், கனமணுகிறார்கள், மதிக்கிறார்கள். இன்றைக்கு முஸ்லீம் நண்படத்தில் போய் அவருடைய வேதத்தை குறித்து ஏதாவது ஒரு வார்த்தை குறையா சொன்னா அவ்வளவுதான், என்ன நடக்கும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வேதத்தை எவ்வளவு பேர் தவறா பேசுறாங்க, எவ்வளவு பேர் பழியா பேசுறாங்க, எவ்வளவு பேர் பொய்யென்று பேசுகிறார்கள். இதை நிரூபிக்க கிறிஸ்தவராகிய நீர் எழும்ப வேண்டாமா? ஊழியக்காரனாகிய நீர் பக்தி வைராட்டம் பாராட்ட வேண்டாமா? இதைத்தான் சத்தியம் பல்கலைக்கழகம் சொல்லுகிறது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். செபிப்போம். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய ஜீவனுள்ள தகப்பனே, நாமங்களை துதித்து உனக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதான அப்பா இந்த பொக்கிஷம், இந்த வேதம், இதனுடைய அருமை எங்களுக்கு உணர்த்தும் ஆண்டவரே. இதனுடைய பெருமையை எங்களுக்கு உணர்த்தும் ஆண்டவரே. உலக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது போல அதை விட முக்கியத்துவத்தை நாங்களும் எங்கள் குடும்பத்தாரும் எங்கள் பிள்ளைகளும் எங்கள் சபை மக்களும் உடைய வேதத்துக்கு கொடுக்க வேண்டும் ஆண்டவரே. வேதத்தின் அடிப்படையில் ஒருவர் எங்களை கண்டித்து உணர்த்தி பேசும்போது அதை சந்தோஷமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. தெய்வந்தாமே இந்த கிருபைகளை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. கவனித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளையையும் அவருடைய குடும்பத்தையும் அவர் செய்கிற வேலை ஊழியத்தையும் வசனத்தினால் என்னை ஆசீர்வதியும். துதிகனமையெல்லாம் உடைய வார்த்தைக்கு வார்த்தையாகிய இயேசுவின் நாமத்தில் ஆவியானுடைய ஒத்தாசையில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.